மன்னிப்பு கொடுங்க, உங்களை இங்கே வரவழைச்சதுக்கு என்னுடைய தவறு அப்படின்னு காலில் விழுந்தாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கரூர் மக்களை போய் சந்திக்கலை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. அது இன்றைக்கி சோசியல் மீடியாலேருந்து மீடியா சேனல் வரைக்குமே விஜய் அவர்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க. ஏன் விஜய் அவர்கள் கரூர் மக்களை நேரில் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுப்பினாங்க. அதனாலே அவருக்கு தலைமை பண்பு இல்லை, அவர் பயந்துக்கிறாரு, இப்படி இருக்கிற ஒரு கையில் ஆட்சியை கொடுத்தா ஆட்சி என்னாகும், மக்கள் என்னவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சில பல காரணங்களும் விவாதங்களும் அதுக்கு இந்த அரசியல் முடிச்சுகளும் காரணமாக இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காலில் விழுந்து கதறிக்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிங்கன்னா நம்ம சின்ன சேனலும் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. என்னோடய பழைய சப்ஸ்கிரைபருமே லைக் பண்ணுறதில்ல, அது ஏன்னு தெரியல. நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை தான் நம்பியிருக்கேன். உங்களை தான் நான் நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக நம்ம ஸ்டூடியோக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு லைட்டு கூட வாங்கியிருக்கேன். லைட் எத்தனை நாளாக நல்லாலேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே திட்டிகிட்டு இருந்தாங்க, என்னடா வீடியோ பண்ணுற சின்ன பசங்களாம் நல்லா லைட்டிங்கெல்லாம் வச்சு சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை நம்பி தான் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆதரவு தரங்க, நன்றி. அவரை இப்போ நாங்கள் 8 பேர் போயிருந்தோம் எங்கள் குடும்பத்திலேருந்து. அவர் மட்டும்தான் உள்ளார இருந்தார். ஒரு கேமராவோ ஒரு வீடியோவோ அவர் செல்லை கூட கமிட்டி தான் வச்சுருந்தார். அவர் ஆன் பண்ணியோ இது பண்ணணுமே இல்லை. அவருக்கு விநியோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அவர் சொந்த காசில் இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ளே நாங்கள் போய் பார்த்தோன்னே மன்னிப்பு தானே கேட்டார். இங்கே வீட்டில் பார்க்கணும். ஆனால் இங்கே உங்களை சென்னை வர சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு என்ன மன்னிச்சுக்குங்க. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல. அதனால் எங்களால் அங்கே வர முடியல. கண்டிப்பாக போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னே கண்டிப்பாக நான் கரூர் உங்களை இன்னொரு வாட்டி நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்காரு. வீட்டுக்கு எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களாம் வர சொல்லி வீட்டில் ஒருத்தங்க மாதிரி தான் வச்சு பேசினார். ரொம்ப இழைச்சிட்டாரு. முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம என்னமோ பைத்தியகிற மாதிரி இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டாக விஜய் அவர்கள் கரூர் மக்களை ஏன் சந்திக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரணமாகவே இருந்துச்சு. எதனால் விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திக்க போகலை? ஏன்னா இன்றைக்கி எல்லா சோசியல் இஷ்யூக்கும் விஜய் போய் அட்டன் பண்ணியிருக்கார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காகட்டும், அனிதாவோட இறப்புக்காகட்டும், இப்போ ரீசெண்டாக இறந்த அஜித் அவர்களோட கஸ்டடி டெத்துக்காகட்டும், எல்லாத்துக்கும் சத்தம் இல்லாமல் போயிருக்கார். இன்க்ளூடிங் எஸ்பிபி அவர்களோட மறைவு. கொரோனா காலகட்டங்களில் தன்னோட உயிரையே பணயம் வச்சு யாருமே எந்த செலிபிரிட்டியுமே போய் பார்க்காத நேரத்தில் விஜய் அவர்கள் போயிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது தன்னை பார்க்க வந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கும்போது விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்வு இருக்காதா? அதே காமன் பீப்புளான நம்ம யோசிக்கிறதே இல்லை. எல்லாருமே என்னென்னா விஜய் போகலைன்னா விஜய் போய் இந்த எஸ்பி கிட்டேயும் அங்கே இருக்கிற ஏரியா அந்தந்த மாவட்டங்களோட கலெக்டர்கிட்டையும் போய் மனு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்ட மக்களை நான் பார்க்கணும், அதனால் அங்கே வர முடியாது, அதனால் நான் எனக்கு தனியாக கல்லூரிகளுக்கும் மண்டபங்களுக்கும் அனுமதி கொடுங்க, அங்கே நான் மொத்தமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைச்சி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு முதல்ல 2 கல்லூரிகளில் அனுமதி கொடுக்குறாங்க, 2 மண்டபங்களில் அனுமதி கொடுக்குறாங்க. அவங்களே கொஞ்சம் ஒரு இடைப்பட்ட நாட்கள் கழித்து இல்லை எங்களால் அனுமதி தர முடியாது, பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக இருக்குது, அதனால் எங்களால் அந்த அனுமதியை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தை கூட நம்மளால் அப்ரோச் பண்ண முடியல, அவங்க ஆளுங்கட்சிக்காகவோ இல்லை ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ பயப்படுறாங்கன்னா எப்படி விஜய் அவர்கள் போய் மக்களை சந்திக்க முடியும்? இது அவர் டைரெக்டாக போய் இன்வால்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் போய் டைரெக்டாக போய் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சுன்னா அதையும் வேறு மாதிரியான திருப்பங்களுக்கு காரணமாகவோ இந்த ஒரு நிகழ்வு அமைந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் பயப்படுறாரு. ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் வச்சு தான் மக்களை சந்திக்கணும், திரும்பவும் இன்னொரு துயர சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் அவர் என்னங்கிறாருன்னா அவர் தனிப்பட்ட முறையில் மக்களை சந்தித்து அவங்களோட தேவைகளையும் நிறைகளையும்
அவர் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் மண்டபம் கொடுக்க மாட்டேன், காலேஜஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அது வந்து நிறைய மக்களுக்குமே வந்து புரிதல் இல்லை அப்படிங்கிறத என்னோடய ஸ்டாண்டு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கப்புறம் தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பிளான் பண்ணி மாமல்லபுரத்தில் மக்களை எல்லாத்தையும் சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாமல்லபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் அனுமதி கிடைக்கிது. இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூம்ஸ் என்னமோ வந்து புக் பண்ணதாகவும், அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தனித்தனியாக ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்களே அங்கே ப்ளசண்ட்டாக உட்கார வச்சு ஒவ்வொரு குடும்பங்களையும் போய் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு பக்கமாக வந்து பேசியிருக்காராம். அதில் ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்த 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருந்திருக்காரு. அவரோட காலில் விழுந்து விஜய் வந்து கதறி அழுததாக வந்து சொல்லப்படுது. அதுபோக இன்னொரு குடும்பத்தில் குழந்தையும் அம்மாவும் இறந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட பாட்டியோட காலில் போய் விழுந்து விஜய் அவர்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கதறி எழுதுதாகவும் இன்றைக்கி வந்து நியூஸில் அஃபீஷியலாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. சரி, இப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து உள்ளுணர்வு இருக்கா இல்லையா, அவர் வந்து சீன் போடுறாரா, அவர் வந்து நடிக்கிறாரா? ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து இந்த முதல் முறையாக வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணார், அந்த கரூர் துயர சம்பவம் நடந்ததுக்கு பிறகு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஹீரோ மாதிரி பேசுகிறாரு. அவர் ஏதோ ஒரு ஹீரோ வில்லன் ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும் மையப்படுத்தி பேசுகிறாரு. அதனால் இது வந்து நடிப்பு இல்லை, இது வந்து ஒரு சினிமா இல்லை, அதனால் நீங்கள் வந்து ரியாலிட்டியே வரல உங்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து சும்மா ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வில்லத்தனமாக பேசுகிறதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. இன்றைக்கி சாமானியமாக ஏன் வந்து மீடியா வந்து இந்த மாமல்லபுரத்துக்கு மறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கி சோசியல் மீடியாலேயும் நியூஸ் சேனல்லையும் பேசிக்கிறாங்க. ஏன் வந்து விஜய் வந்து இதை நியூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணல அப்படின்ட்டு. இதையும் விஜய் அவர்கள் வந்து நியூஸாக கன்வெர்ட் பண்ணார்னா பார்த்தீங்களா, இந்த இறப்பு அரசியலில் கூட விஜய் அவர்கள் வந்து அரசியல் பண்ணிட்டாரு. ஒருத்தர் காலில் வந்து விழுகிறாரு, ஒருத்தர் முன்னாடி கதறி அழுகிறாரு, எதுக்கு இதெல்லாம் வந்து ஓட்டு கேட்குறக்காக அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கோணத்தை மாற்றுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே பர்டிகுலராகவே விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தவிர்த்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களோட டீம் தான் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க மாமல்லபுரத்தில். அதனால் எந்த ஒரு மீடியா சேனலுக்கு அனுமதி கிடையாது. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக ஒரு விஜய் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அவங்க இண்டிவிஜுவலாக அந்த 41 குடும்பங்களோட ஒரு உறுப்பினராக தான் கலந்துக்கிட்டு இந்த மக்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறதா வந்து எனக்கு ஒரு உணர்வு வந்து இருக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து தான் அவங்களோட நிறைவுரையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் அங்கே ஒரு ஃபார்மும் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை இருக்குது, ஒருத்தங்களுக்கு கல்யாணம் செய்ய போகிறாங்களா, இல்லை எஜுகேஷனுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா, இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ரெகுலராக ஏதாவது செக்கப் போயிட்டுருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி த்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் யாருக்கு என்ன தேவைகளோ, எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி விஜய் அவர்கள்ட்ட கொடுத்த மாதிரி தகவல் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறமாவே வந்து 5 லட்சத்துக்கு உண்டான காப்பீட்டு தொகை வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்து இன்றைக்கி வந்து வெளியே இருக்குது. இந்த நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, கலாட்டா சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு பழைய நியூஸ் எடுத்து விஜய் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்கள வந்து தன்னோட ஆஃபீஸ்க்கு அழைச்சி வந்து பேசினார், அவங்களுக்கு எதாவது நலத்திட்ட உதவிகள் செஞ்சார் போல். அந்த பழைய வீடியோ எடுத்து இங்கே மாமல்லபுரத்தில் நடந்த மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோ கிரியேட் பண்ணி அந்த விஜய் சந்திப்பு, அந்த மாமல்லபுரத்தில் நடந்த சந்திப்பன்னைக்கே இவங்களும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க கலாட்டா சேனலில். அது வந்து என்னடா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைச்சி பேசுவார்னு பார்த்தா யாரையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப கூலாக வந்து உட்காந்துருக்காரு, ஜாலியாக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதத்தை மக்கள் மத்தியில் அந்த ஒரு சேனல் வந்து ஏற்படுச்சு. எதுக்கு இந்த ஃபேக்கான நியூஸ் எல்லாம் வந்து ஒரு மீடியாவாக இருந்துக்கிட்டு இதை பண்ணணும்? உங்கள் கலாட்டா சேனலில் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, வியூஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்படி கேவலமான ஒரு வீடியோ எடுத்து போட்டு தான் நீங்கள் வந்து பப்ளிசிட்டியை தேடிக்கணுமா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியாக இருக்குது. முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான ஃபேக்கான ஒரு நியூஸை போடுறதுக்கு நீங்கள் அந்த சேனல் இழுத்து மூடிட்டு போகிறது எவ்வளோ பெட்டர்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய தலைமுறை சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபேக்கான ஒரு போஸ்ட் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த மாமல்லபுரத்து ரெசார்ட்டில் ஒவ்வொரு ரெசார்ட்டாக போய்
போனேன்னு டக்குன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தார். அப்போ வந்து தவறுதலாக மாறி போய் வேற ஒரு ரூமுக்கு போயிட்டார். அங்கே இளம் ஜோடிகள் வந்து உல்லாசமாக இருந்தாங்க, அங்கே போய் அவங்க காலில் போய் விழுந்துட்டார் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டும் வந்து சோசியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கு. அதாவது இளம் ஜோடிகள் இருந்த அறையில் விஜய் அவர்கள் தவறுதலாக உள்ள போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி ஃபேக்காக வந்து சுற்ற விட்ருக்காங்க. இதெல்லாம் அரசியல் பண்ணலாம், ஒரு அளவுக்கு தான் அரசியல் பண்ணணும். ரொம்ப கேவலமாக இது என்ன சொல்கிறது, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சந்திக்கிற நிகழ்வு, இந்த நிகழ்வு கூட மையப்படுத்தி கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்தி இப்படியெல்லாம் வந்து உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தூண்டிக்கணுமா அப்படிங்கிறது நம்மளோட சராசரி மக்களோட கேள்வியாக இருக்குது. புதிய தலைமுறை சேனலில் கூட அது வந்து எங்களோட போஸ்ட்டில் ஃபேக்கான போஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை எந்த அளவுக்கு இறக்கணும், அவர் ஒரு நெகட்டிவ் பர்சன், அவரால் எதுவுமே செய்ய முடியாது, அவரால் கரெக்டான ஒரு விஷயத்தை அணுக முடியாது அப்படிங்கிறத திரும்ப 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 இந்த மருந்து கொடுக்குற மாதிரி திரும்ப 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 விஜய் வந்து பொய், விஜய் வந்து தப்பு, விஜய் வந்து சரியான தலைவன் இல்லை, விஜய் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு வந்து கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதனாலேயே வந்து இந்த மாதிரி ஃபேக்கான போஸ்டெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் நிறையவே சுற்ற விட்ருக்காங்க. இது வந்து எந்தெந்த கட்சி சார்பில் இருந்து ஐடிவிங்கிலேருந்து இயங்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு இதே வேலை தான். எப்படி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரே வருஷத்தில் வந்து இந்த மீடியாவில் பேசி விஜயகாந்த் குடிகாரன் சொல்லி அவர் வந்து சரியாக பேசுகிறதில்ல, எப்பவுமே தண்ணியில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தொடர்ந்து மக்களுக்கு அதை காதில் போக அந்த நியூஸ் எப்படி மக்கள் மத்தியில் பதிவாச்சோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை விஜய்க்கும் எடுத்திருக்காங்க. இது வந்து தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதிலேருந்து விஜய் அவர்கள் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறதா அடுத்த செகண்ட் இன்னிங்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இவ்வளோ மொல்ல மாதிரி மீடியாஸ் இருக்குது, இவ்வளோ ஐடிவிங்ஸ் இருக்குது, இது எல்லாம் சமாளித்து விஜய் அவர்கள் வந்து மேலே வரணும்னா அவர் வந்து என்றைக்குமே தன்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இழக்காமல் மக்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு நல்ல நம்பிக்கையை வச்சு திரும்பவும் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அவர் வந்தார்னா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பின்தள்ளிட்டு வந்துடுவாருங்கிறது என்னோடய கருத்தாக வந்து இருக்குது. இப்படியெல்லாம் தான் வந்து இன்றைக்கி அரசியல் போயிட்டுருக்கு மக்களே. நீங்களே பார்த்துக்குங்க. நம்ம எந்த ஒரு நியூஸையும் வந்து ரெண்டு கோணமாக அணுகணும். நியூஸில் வர்றது அப்படியே வந்து நம்ம காது வழியை கேட்டுட்டு இதுதான் உண்மைன்னு எதையுமே நம்ம நம்பிட முடியாது. விஜய் அவர்கள் ஏன் வந்து கரூருக்கு போக முடியல, ஏன் வந்து அவர் வந்து மக்களை தனியாக சந்திக்க ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு உண்டான தேவைகளை புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் செய்யணுங்கிறத அவரோட ஆசை, அவர் குடும்பத்திலிருந்து செய்யணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் எஸ்பி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பர்மிஷன் கேட்டதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் தான் கொடுப்பேன்னு வந்து சொல்லியிருந்தார். எப்படிங்க 2 மணி நேரம் பர்மிஷனில் எப்படி இந்த 41 குடும்பங்களையும் சந்திக்க முடியும்? 200 பேரையும் வச்சு இந்த 2 மணி நேரத்தில் பார்த்துட முடியுமா? இதெல்லாம் எதுக்கு? இங்கே வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு தான் இந்த 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்கறது. அதாவது நீங்கள் வந்தாலும் வந்தோடனே கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது மக்கள் மத்தியில் இவர் வந்து பதிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விஜய் அவர்களுக்கு இந்த 2 மணி நேரம் கால அவகாசம் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் அங்கே போகலை, அங்கே பார்க்க முடியலை. அதனால தான் மாமல்லபுரத்தில் அவரோட கஸ்டடியில் வச்சு இந்த 41 குடும்பங்களையும் சந்திச்சிருக்காங்க. ஒரு குடும்பம் மட்டும் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல், அது ஏன் என்னன்னுலாம் நம்மளுக்கு தெரியல. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்க நிலவரம் கலவரம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க லைக் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருமே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிங்கன்னா நம்ம சின்ன சேனலும் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. என்னோடய பழைய சப்ஸ்கிரைபருமே வந்து லைக் பண்ணுறதில்ல, அது ஏன்னு தெரியல. நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை தான் நம்பியிருக்கேன், உங்களை தான் நான் நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக நம்ம ஸ்டூடியோக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு லைட்டு கூட வாங்கியிருக்கேன். லைட் இத்தனை நாளாக நல்லாலேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க, என்னடா வீடியோ பண்ணுற சின்ன பசங்களாம் நல்லா லைட்டிங்கெல்லாம் வச்சு சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை நம்பி தான் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆதரவு தரங்க. நன்றி, வணக்கம். வேறு எதுவும் பெருசாக கேட்கல, ஒரு லைக்ஸ், ஒரு சப்ஸ்கிரைப், அது மட்டும்தான் நான் கேட்குறேன். நன்றி, வணக்கம்.